ராஜ்கமல் நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன் மணிரத்னத்தை பார்த்து வியந்தேன் என பாராட்டி பேசினார். தளபதி படத்தின் டைட்டிலை பற்றி ரஜினியிடம் பேசும்பொழுது இந்த டைட்டில் நல்லாவே இல்லை என்று சொன்னேன் என்றார். மேலும் பேசுகையில் என் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் சண்டையிடுவதை நாங்கள் ரசிப்போம் என்று சிரித்துக் கொண்டே சொன்னது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. தொடர்ந்து பேசுகையில் அவ்வை சண்முகி படம் ஒரு தயாரிப்பாளரின் சிரமத்தை குறைக்க எடுத்த படம் என்றும் கமல் தெரிவித்துள்ளார். இந்த பழைய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நான் எங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னவங்க உணராமல் இருப்பது நான் அவர்களிடமிருந்து எவ்வளவு கற்றுக்கொண்டேன்னு. என்னையா நேத்தி முதல் படம் டைரக்ட் பண்ணுறான், இந்த ஆள் இவ்வளவு தெளிவாக இருக்காரு அப்படின்னு நான் மணிரத்னத்தை பார்த்து வியந்தது உண்டு. எல்லாம் நமக்கு கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இந்த ஆள் தெளிவாக அடிக்கிறாரு இப்படி அப்படின்னு நான் பார்த்து வியந்தது உண்டு. அதே வியப்பு ரஜினி அவர்களுக்கும் இருந்தது என நான் அறிவேன். ஃபஸ்ட்டு அவங்க தளபதி படம் டைட்டில் முடிவு பண்ண போது என் காதில் கல்யாண மண்டபத்தில் சொல்கிறாரு, எனக்கு கணபதின்னு கேட்டுருச்சு. அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. அப்படின்ட்டேன் நான், நல்லா இல்லைங்க அப்படின்னு. அப்போ வியந்துட்டார் அவர். ஏன் நல்லா இல்லைன்னு? அது ஒரு நல்ல பலமான டைட்டில். என்னங்க அது ஒரு மாதிரி விநாயகர் சதுர்த்தி மாதிரி ஆகிடுங்க. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு அவருக்கும் புரியல. என்னடா நல்ல டைட்டில் இப்படி சொல்கிறாருன்னு. அப்புறம் தளபதினார். ஓ சாரி, பிரமாதமான டைட்டில் தான். நான் அப்படி எங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமாக சிம்பிளாக இருக்கும். ஒரு படம் தோத்துருச்சு ஜெயிச்சிருச்சுங்கிறதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறத கேட்டால் ஓஹோ இவ்வளவுதான். நான் இன்னும் எங்களுடைய ரசிகர்கள்லாம் பல பேர் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நாங்கள் தனியாக என்ன பேசிக்கிறோன்னு கேட்டாங்கன்னா வியந்து போயிடுவாங்க. ஆனால் நாங்களும் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா 2 கோல் போஸ்ட் இருந்தால் தான் மேட்ச்சு சந்தோஷமாக இருக்கும். நடுவில் இந்த ஆள் கோச்சிக்கிட்டு எனக்கு பிடிக்கலைங்க, நான் அதை விட்டுட்டு போகலான்னு எங்கிட்ட யோசனை கேட்குறாரு. யோசனை கேட்க வந்த இடம் பாருங்க அவர். நான் சொன்னேன், அதெல்லாம் பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற. என்னையும் போக சொல்லுவாங்க ஐயா. இது என்ன நம்ம 2 பேரையும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கொலு மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் அதில் இருந்து அனுபவிச்சுட்டு போவோம். இது என் வாழ்க்கை கெடுக்காதீங்க, நீங்கள் இருந்து வேலையை செய்யுங்கன்னு சொல்லி இங்கே இதுவரை எத்தனை வெற்றி படங்கள் அவர் கொடுத்தாரோ அதற்கு எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஏன்னா இருந்து செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னேன் நான். அதே மாதிரி இங்கே இந்த ராஜ்கமலை பற்றி பேச வேண்டும் என்றால் அது நியாயமான ஒரு கால சக்கரத்தின் வர்ச்சுவஸ் சைக்கிள் என்று சொல்வார்களே, அந்த சுழற்சி தான் அது. பாலச்சந்தர் அவர்களுடைய சிலையாக இங்கே இருக்கிறார். இருந்திருந்தால் நிலையாக இங்கே இருந்திருப்பார். அவ்வளோதானே தவிர என்னை பொறுத்தவரை அவர் இல்லாத சில நம்பர்களை நமக்கு ஃபோனில் இருந்து அழிக்க தோணாது. அப்படி இருக்கக்கூடிய நம்பர்களில் ஒன்று அனந்து அவர்களுடையது, கேபி அவர்களுடையது. ஒரு நாள் போன வருஷம் நினைக்கிறேன், ஒரு மாதிரி தனிமையாக இருந்தபோது எப்பவும் பேசுகிற ஆள் திடீர்னு அந்த நம்பருக்கு போட குழந்தைத்தனமாக அனந்து சார் அவர்கள் நம்பருக்கு போட்டேன். யாரோ வீடாக இருக்கும், மாறி போயிருக்கோம் நம்பர், இருந்தாலும் அந்த நம்பருக்கு போட்டாங்கிற சந்தோஷம் இருக்கட்டுமேனு போட்டு யாரோ எடுத்துட்டாங்க. சரி வச்சா ஏதோ சும்மா ஏதோ ரவுடி பையன் தகராறு பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு, இது அனந்து சார் வீடுங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாங்க. வியந்துட்டேன் நான். இன்னும் அந்த நம்பர் அவர் பேர்லேயே இருக்குது. அது அனந்து சார் வீடான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறதுக்கு ஒரு குரல் ஆள் இருக்கிறது. கண்கலங்க கேட்டேன் நான், நீங்கள் யாருங்க அப்படின்னு. நான் ஒரு ரிலேட்டிவ்ங்க. நானும் அதான், என் பேர் கமல்ஹாசன். நான் சார் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கூப்பிட்டதில். 8ஆம் தேதி அவர் பிறந்த நாள், அது தெரிஞ்சு தான் கூப்பிட்டேன். எனக்கு ஐ மிஸ்ட் ஹிம் அ லாட் அப்படின்னு. நான் அந்த 8 இந்த ஆஃபீஸை திறப்பது ரொம்ப நியாயமான நேரம். அதுக்கு தலைமை வகிப்பது போல் ஐயா பாலச்சந்தர் அவர்களின் சிலை அங்கே இருப்பது. ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஆஃபீஸுக்கு வரும்போதெல்லாம் அவர் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பதட்டமும் பயமும் எனக்கு தொழிலில் இருக்கும், தொடரும்.
வெற்றிகளை மேலும் தருவதற்கு என்னால் என்றதை நான் செய்வேன். கூடிய விரைவில் ராஜ்கமலின் 50வது படம் பிரம்மாண்டமான முறையில் அறிவிக்கப்படும். அதில் நான் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ராஜ்கமலை நீங்கள் வளர்த்து விட்டிருக்கிறீர்கள். அதை தோள் கொடுத்து தாங்குவதற்கு இங்கே இத்தனை பேர் இருக்கிறார்கள். யாரிடம் உதவி கேட்டாலும் சந்தோஷமாக செய்யக்கூடிய இடம். அவங்க இவர் எதுக்கு கே.எஸ். ரவிக்குமார் இங்கே வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டால், ராஜ்கமல்ல அவருக்கும் உண்டு. ஏன்னா நாங்கள் எந்த படத்தை கையில் எடுத்துக்கொண்டாலும் அதை எங்கள் படமாக நினைத்துத்தான் செய்வோம். அவரும் அப்படித்தான். ஔவை சண்முகி என்னும் அந்த கதை ராஜ்கமலுக்காக ஓகே பண்ணி வச்சிருந்த கதை, ரெடியாக உடனே எடுத்து முடிக்கணும்னு. வேற ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு சிக்கல் வந்தபோது, இதை பற்றி பேசிக்கொண்டு இருந்தபோது, இவர் இதை எனக்கு கொடுத்துருக்க நம்ம பண்ணலான்னு சொன்ன பொழுது அப்படி முடிவானது தான் ஔவை சண்முகி. அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம். இதே மாதிரி அவருக்கு நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்க தெரியும். தசாவதாரமும் அப்படித்தான். தசாவதாரம் எந்த தயாரிப்பாளர் தலைப்பில் வந்திருந்தாலும் அதை 2 அலுவலகங்கள் சேர்ந்து தயாரித்ததற்கான ஒன்று கே.எஸ். ரவிக்குமாருடைய அலுவலகம், இன்னொன்று என்னுடைய அலுவலகம். அப்படித்தான் நாங்கள் செய்திருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படித்தான். மணிரத்னம் அவர்களும் நானும் தனித்தனியாக ஆஃபீஸ் வச்சிருந்தாலும் கனவுகள் ஒன்று தான்.